சொல்லிட்டு போயிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த கணவன் மனைவி அவங்க பேசின சம்பந்தத்துக்குள்ள பார்க்க கூடாது யார் தடுக்கிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராக நடக்கிறார்கள். நபிகள் நாயகம் அனுமதிச்ச ஒன்றை தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் அது எஸ் சொல்லி இருக்கும்போது நோன்னு சொல்ற நான் யாரு? இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதனால பார்க்க மறுத்தார்களே ஆனால் அது குற்றம். முதல்ல பார்ப்பது நபி வழி, மார்க்கத்தில் விரும்பத்தக்கது. அதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அதுவும் விளங்கி விளங்கி மாறுவார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க என்பது நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மாற்றங்கள் வரும். கூடிய சீக்கிரத்தில் அந்த மாற்றங்களை பல ஊர்களில் கொண்டு வந்திருக்கிறோம். இங்க உள்ள மக்களும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வருவார்கள். இரண்டாவது அவர் கேட்டாரு, ஒரு கருப்பு உடைய போட்டுட்டே இருக்கிறாங்களே, யாரு தாய் யார் தந்த சகோதரின்னு கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு போடுறாங்களே, இப்படித்தான் இஸ்லாத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கருப்பு உடைய தனியா விட்டுட்டு பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக இஸ்லாம் சில ஒழுங்குகளை சொல்கிறது. இந்த கருப்போட நபிகள் நாயகம் காலத்தில் கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆணும் பெண்ணும் உடை அணிவதில் சமநிலையில் இருக்கவில்லை இஸ்லாம் சொல்கிறது. உடை அணிகிற விஷயத்துல ஆணுடைய உடையும் பெண்ணுடைய உடையும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். என்ன வித்தியாசமா இருக்க வேண்டும் என்றால், பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய முகம் வெளியே தெரியலாம், அவங்களுடைய கை வெளியே தெரியலாம். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில், அண்ணன் தம்பி அது மாதிரி உள்ளதுக்கு மத்தியில் இல்ல, அந்நியர்கள் மத்தியில் வெளியே போகும் பொழுது முகம் தெரியலாம், கை தெரியலாம், மற்ற பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். இது பெண்களுக்கு இஸ்லாம் சொல்றது உண்மைதான். இதை என்ன செய்யறாங்கன்னா, இது பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரியாக எடுத்துக்கொள்றாங்க. ஆனால் நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும், நம்ம சமூக அமைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் முற்போக்கு சிந்தனைன்னு பேசுறாங்களே, அவங்கள கூட எடுத்துக்கிறங்க. ஆண் அணிகிற அதே ஆடையை அணிகிறதுக்கு பெண்ணுக்கு அனுமதிப்பாங்களா? ஒரு ஆம்பளை அரை டிராயர் மட்டும் போட்டுக்கிட்டு சட்டையும் இல்லாம பனியனும் இல்லாம அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டு வருவான், வர முடியும்? அந்த முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க அவங்க விட்டு பெண்ணுக்கு எப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தங்கச்சி கொடுக்க மாட்டாங்க, பொண்டாட்டி கொடுக்க மாட்டாங்க. அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குறோம்னு கேட்டா, ஆம்பளையும் பொம்பளையும் டிரெஸ் சமமா அணிய முடியாது. ஆம்பளை டிரெஸ் விட பொம்பளை டிரெஸ் என்ன இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். ஏன்னு கேட்டா, ஆம்பளையுடைய பார்வை அலை பாயக்கூடியது, பெண்ணுடைய பார்வை அலை பாயாது. ஒருத்தன் நானும் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்படியே செட்டில் ஆயிடுறது பெண்களுடைய நிலைமை. ஆண்கள் நிலைமை என்ன தெரியுமா? கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சிருந்தா கூட குரங்கு மாதிரி ஒண்ணு வப்பாட்டி வேணும்னு சொல்லுவாங்க. பழமொழி இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அழகா மனைவியோட போயிட்டு இருப்பான், போயிட்டு இருக்கும் போதே ஒரு எதுக்கு அப்படி பார்ப்பான், இப்படி ஒரு சைஸா பார்ப்பான். இது ஆம்பளை. அப்ப ஆம்பளைகளுடைய பார்வை அலமோதுற காரணத்தினால அந்த பார்வை எங்கையெல்லாம் அலமோதுமோ அங்கையெல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க இஸ்லாம் சொல்லுகிறது. எங்க அலமோதுது? நீங்க சினிமாவுல எதையெல்லாம் அப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறானோ அங்க அலமோதுன்னு விளங்கிற வேண்டியது. எந்த சினிமா காட்டும் பொழுது எங்க பம்பரம் விட்டு காட்டுறானோ, அப்படி காட்டுறானோ இல்லையா, ஆம்பளை போட்டு காட்டுறானோ, அதெல்லாம் அலமோதுது. இவன் ஆம்பளை ஈர்க்குதுங்கிறதுனாலதான் அப்படி பண்றான். என்ன மாதிரியான கோலத்தில் பொம்பளை விட்டு நம்மளை ஆம்பளை இளைஞர்களை சுண்டி இழுக்கிறானோ அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி. அதனாலதான் நம்மளை கூப்பிடுறான், விளங்கிக்கணும். அப்ப அந்த மாதிரியான பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். ஆம்பளை விட பெண்கள் குறைவா ட்ரெஸ் அணிகிறாங்க. அதிசயமா நம்ம இருக்குது. நம்ம ஆம்பளை எல்லாரும் உட்கார்ந்துக்கிறீங்க. ஒரே ஒருத்தர் நான் அந்த சபையில பார்த்தேன், அரை டிராயர் போட்டு நின்றாரு. ஒரே ஒரு ஆள் இந்த மொத்த சபையில. மற்ற எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? ஃபுல் பேண்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்படித்தான் வெளியில இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்க, அல்லது லுங்கி கட்டிருக்கிறீங்க, வேஸ்ட் கட்டிருக்கிறீங்க. ஆனால் பெண்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் இந்த கவுனை போட்டுட்டு அவங்க தான் போறாங்க. யாரு கூடுதலாக மறைக்க வேண்டுமோ, நம்ம பேண்ட போட்டுட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கிறோம். யாரு அதிகமாக மறைக்க வேண்டுமோ அவங்க என்ன செய்யறாங்க? உலகம் முழுசு நீங்க பாக்குறீங்க. வெளியில ரோட்ல நடந்து போனோம்னா ஆம்பளைக்கு கரண்ட கால் தான் தெரியுது, பொம்பளைக்கு தொட தெரியுது. அந்த மாதிரி டிரெஸ் அணிந்து கொண்டு சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க? வீதியில போறாங்க. நம்ம பார்வை அங்க போகுது. நம்ம பார்வை போகலன்னா நீங்க சொல்ல முடியாது. ரொம்ப ஓவரா போவாட்டாலும் மாறி நம்ம ஒரு சலனம் ஏற்படுத்தான் செய்யும். அப்படி இறைவன் படைச்சிருக்கிறான் மனிதனை, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க? ட்ரெஸ் அணியும் போது இந்த கேப்ல இடையில தனியா அப்படி ஒரு கேப் விடுறாங்க. எழும்போது அந்த பகுதி வயிற்று பகுதியை மட்டும் என்ன செய்யறாங்க? அதனால என்ன நன்மை? ஏன் காட்டுறீங்க? அது காட்டுவதனால என்ன வாழ்க்கையில முன்னேற போறீங்க? அதை காட்டாவிட்டால் முன்னேற்றத்துக்கு என்ன தடை வந்துட போகுது? போறதில்லை. இப்ப நான் நின்று முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன், முகமும் கையும் தான் தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியல? வர முடியுது, போக முடியுது. நம்ம நாட்டு பிரதமர் வாஜ்பாய் இருக்காரு, அவரு தொப்புல காட்டிட்டு தான் பிரதமரா வந்திருக்கிறாரா?
இல்ல, அவரும் ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கிறாரு. பிரதமர் முதலமைச்சர் கருணாநிதி இருந்தாரு, ஆம்பளை அவர் முழுசா தான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு. அப்ப கை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையை முன்னேற்ற தடுக்குமா? ஒரு ஆம்பளைங்க எந்த அளவுக்கு ட்ரெஸ் போடுறோமோ அதை விட பெண்கள் குறைவா போடுறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்களை ஆண்கள் ரசிக்கக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பார்வை அலமோதுல என்ன நடக்கும் தெரியுமா? கூட்டத்தில் அலமோதுன்னு சொன்னா பார்வையோட நின்றும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை மட்டுமே நேருக்கு நேரம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா அலமோதலோடு நிக்காது. இப்படி பார்ப்பான், யாரும் இல்லைன்ற உடனே வரம்பு மீறுவான். அதாவது பார்த்துட்டு சும்மா போறது காரணம் என்னன்னா, 4 பேர் பாக்குறதுனாலதான் பார்வையோட போயிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? பார்வை 4 பேர் நீங்க பிடிச்சி பேசி விடுவான்ல, அதுக்காக வேண்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் வேற யாரும் இல்ல, இப்படி தனியா ஒரு ரோட்ல ஒரு 10 மணிக்கு போறான், ஏதோ ஒரு காரணத்துக்கு பொம்பளை தனியா வர்றா, இந்த மாதிரியான கோலத்துல இவனும் போறான்னு யாரும் பாக்குறான், என்ன வேணாலும் செஞ்சு விடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஈவ்டீசிங்ல இருந்து என்னென்னமோ நடக்குதுங்கிறோம். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அவர்கள் அந்த அந்த ஆண்கள் அவங்கள ஈவ்டீசிங் பண்ற அளவுக்கு உள்ள டிரெஸ்ஸுகளை குறைக்கணும். இன்னைக்கு மகளிர் அமைப்புகளை அறிவுரை சொல்றாங்க. நீங்க ஏன் அப்படிலாம் எந்த அளவுக்கு போடுறாங்க தெரியுமா? அப்படி இறுக்கமான பேண்ட் போட்டு பெண்கள் போட்டு போறாங்க. பெண்கள் இறுக்கமான அந்த பேண்ட் போட்டு போனாங்கன்னு சொன்னா அது ஒரு ஆணுக்கு சபலத்தை ஊட்டுமா? ஊட்டாதா? ஊட்டும், கண்டிப்பா ஊட்டும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முகம் தெரியலாம், கை தெரியலாம். அது கருப்பு உடனே இஸ்லாம் சொல்லல. கருப்பு சில பகுதியில், இந்த பகுதியில் கருப்பு வச்சுக்கிட்டாங்க, தஞ்சாவூர் பகுதியில் வெள்ளை இது பண்ணுவாங்க. எங்க பகுதி ராமநாதபுரம் பகுதிக்கு போனீங்கன்னா சேலையவே அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க. சேலையத்தான் கட்டுவாங்க, அதுவே முழுசா கவர் பண்ணும் எல்லா பகுதியுமே. அந்த மாதிரி பண்ற அளவுக்கு என்ன செய்யும், சட்டை கூட ஃபுல் ஹேண்டா போட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு எல்லாம் செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. நீங்க என்ன ட்ரெஸ் வேண்டாலும் போடுங்க, அது மறைக்கணும். முகம் தெரியலாம், கை தெரியலாம், மற்ற பகுதியெல்லாம் மறைக்கிற அளவுக்கு போடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி போடக்கூடிய ஆடைகள் இறுக்கமா இருக்கக்கூடாது. போட்டும் போடாத மாதிரி போயிடும். நீங்க முழுசாவே போடுறீங்க, ஃபுல்லா இறுக்கமா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? போட்டது ஒண்ணுதான் போடாது. ஆம்பளை இறுக்கமா போட்டா ஒன்னும் பெருசா பாதிக்காது. பெண்கள் இறுக்கமா போட்டாங்கன்னு சொன்னா அதுவே ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை ஆண்களுக்கு ஊட்டும். அது வேண்டாம். போடக்கூடிய அந்த டிரெஸ் கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்னு இறுக்கமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது உள்ளதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மெல்லியது, தெரியுமா இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆடை இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை இஸ்லாம் போடுறது உண்மைதான். அது நீங்க அந்த பகுதியில் உள்ள ஒரு சுடிதாரை கூட அந்த மாதிரி அழகான முறையில மறைக்கிற முறையில் அணிந்து கொண்டால் அது கூட போதுமானதுதான். ஒரு குறிப்பிட்ட கருப்பா தான் இருக்கணும், குறிப்பிட்ட வெள்ளையா தான் இருக்கணும் இஸ்லாம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் சில பேர் முகத்தை அப்படி மறைத்து கொண்டு போறாங்க இல்லையா, அது குர்ஆன்ல அப்படி சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் சொல்லல, அவங்களா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லயோ முகத்தை மூடிக்கிட்டு நீங்க யாருன்னு தெரியாம போங்கன்னு சொல்லப்படவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. வந்த பெண்ணு இன்னார் தான் என்று அந்த சபையில் இருந்தவர் அறிவிக்கிறார். அப்ப முகம் தெரிய பத்தி அறிவிச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கிறது. முகத்தை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல, அது இவங்களா உண்டாக்கிட்டது தான். ஆனால் கை முகத்தை தவிர மற்ற பகுதிகளை மறைச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்றது உண்மைதான். அதனால முன்னேற்றத்துக்கு தடை கிடையாது. அது நன்மையை தான் விளைவிக்கும், பாதுகாப்பை தான் உண்டாக்கும். அவங்களுடைய கற்புக்கு, ஒழுக்கத்துக்கு, எல்லா வகைக்கும் அது ஒரு செக்யூரிட்டியா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா கேடு தரக்கூடியதா இருக்காதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அவ்வளவுதான். நம்பர் 8. மனப்பாடமா கேட்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. எழுதி வச்சே கேட்கலாம், எழுதுன அப்படி படிக்கலாம். இங்கிலீஷ் குர்ஆன்ல டிரான்ஸ்லேஷன்ல Allah has sealed their hearts and ears, there is a veil over their eyes அப்படின்னு சொல்லி சூரா அல் பக்ரால 7th verseல இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி வர விளக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மறுமையில சந்தோஷம் இருக்கு, நல்வழி இருக்குது. ஏற்காதவங்களுக்கு நல்வழிய சொல்றதுனாலயும் பிரயோஜனம் இல்ல, சொல்லாம இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்ற மீனிங் வருது. அதுக்குண்டான ரீசனும் கொடுக்கப்பட்டிருக்கு.